கடந்த மே 3ஆம் தேதி கெஸ்ட் பேப்பர் என்கின்ற வடிவத்தில் நீட் தேர்வுக்கான வினாத்தாள்கள் கசிந்ததாக என்று சொல்லி அது மிகப்பெரிய சர்ச்சை உருவாகி நடக்கவிருந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இப்பொழுது மீண்டும் 22ஆம் தேதி நடத்தவிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த கெஸ்ட் பேப்பர் அல்லது இந்த வினாத்தாள் கசிவு என்பது இது முதல் முறை அல்ல. 89 முறை இதுக்கு முன்பு நடந்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அது இப்படிப்பட்ட ஒரு ஊழல் அல்லது இப்படிப்பட்ட ஒரு முறைகேடு, அதாவது அதுக்கு முன்பாகவே இந்த வினாத்தாளை வெளியில கொண்டு வந்து வட மாநிலங்களிலே விற்பனை செய்யக்கூடிய அது குறித்து மிக மோசமான ஒரு ஊழல் நடந்திருப்பது என்பதை கடந்த பல முறை விவாதம் எழுந்திருக்கிறது. அது குறித்து அதில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் என்னவானது என்று தெரியவில்லை. அது இந்த நீட் தேர்வு முறையே ஒரு மோசடி முறை. நீட் தேர்வு முறையே ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திற்கு குறிப்பிட்ட சமூகத்திற்கான முறை என்பதை அம்பலமாயிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு திராவிடர் கழகம் சார்பில் மரியாதைக்குரிய ஆசிரியர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு இந்த நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களும் ஆசிரியர் ஐயா அவர்களும் சென்னையிலே அந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நான் திண்டிவனத்திலும் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செஞ்சியிலும் பங்கெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தோழர்கள், திராவிடர் கழகத்தில் தலைமையிலான இந்த போராட்டத்தில் நாங்கள் பங்கெடுத்திருக்கின்றோம். ஆகவே ஒன்றிய பாஜக அரசு இனிமேலும் நீட் என்கின்ற பெயரிலே சனாதனத்தை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வது என்பது மக்கள் விரோத செயல். ஆகவே நீட் தேர்வை உடனே திரும்ப பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். அதற்கான ஒரு போராட்டமாக இன்றைக்கு இங்கே நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். தமிழக அமைச்சர்கள் அதிமுக பங்கெடுக்க கூடாது சொல்லிட்டு ரவிக்குமார் எப்படி சொல்லியிருக்காரு. அதாவது விஜய் அது ஆதரவு கொடுக்கூடாது, அமைச்சரவை நிறைவேறக்கூடாது சொல்லிட்டாரு. உங்க கருத்து சார்? அவருடைய கருத்து தான் எங்களுடைய கருத்து. அதுல புதிய கருத்து இல்லை. எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவரு மகாராஷ்டிரா மாநில அரசினுடைய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சொன்ன கருத்து பெரும்பான்மை இல்லை என்று சொல்லிதான் அதாவது சட்டப்பேரவையில் அவர்களுக்கான பெரும்பான்மை இல்லை. யாருக்கு இல்லை? அதிமுகவினர் வந்திருக்கின்ற அதிமுகவில் பெரும்பான்மையா வரல அப்படிங்கிற அடிப்படையில் அதை சொல்லியிருக்கோம். அது ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்து. அது அந்த கருத்து தான் எங்களுடைய கருத்தும் விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்தும் அந்த கருத்து தான். ஏற்கனவே தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தலைவர் அவர்கள் அறிவிப்பார்கள். அறிவிக்கும் வரை உங்களை போன்ற விடுதலை சிறுத்தைகளும் அதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம்.